ஸோ லித்தோஸ்பியர் செகண்ட் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா லித்தோஸ்பியர். ஃபர்ஸ்ட் ஒன் அட்மாஸ்பியர், செகண்ட் ஒன் இஸ் லித்தோஸ்பியர். சரி, up to 150 kilometers. Third one is hydrosphere, water, hydro, right? Water, as the name indicates, includes water bodies such as lakes, rivers, ponds, water bodies, hydrosphere. சரியா? ஸோ ஹைட்ரோஸ்பியர்ங்கும் போது நம்ம அதில் படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாட்டர் சைக்கிள். நமக்கு எல்லாருமே தெரியும், ரைட்? வாட்டர் சைக்கிள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோஸ்பியர் நமக்கு தெரியும். about 71% of water. நம்ம எர்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்கல்ல, படிச்சிருக்கோம்ல நம்ம சின்ன வயசுல, ரைட்? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 71% என்ன இருக்கு? வாட்டர் தான் இருக்கு. பட் ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவுதான் இருக்கு? 3%. சரி, அந்த 3%மே நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னா அது 97 என்ன இருக்கு அப்படின்னா குடிக்கிற மாதிரி இருக்காது, H2O இருக்காது. சரியா? அந்த 3%. சரியா? நம்ம மேபி உங்களுக்கு நீங்க சயின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மேபி டிஎன்பிஎஸ்சி எங்கேயாவது போனீங்க அப்படின்னா நீங்க அதை பத்தி டீட்டெயிலா படிப்பீங்க. மற்றபடி எதுக்கு இது போதும், இந்த பாயிண்டே போதும். தென் பயோஸ்பியர். ஃபைனலா என்ன அப்படின்னா பயோஸ்பியர். இந்த 3 சேர்ற இடம் தான் என்ன அப்படின்னா பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர் உருவாகணும் அப்படின்னா அங்க என்னெல்லாம் இருக்கணும்? லித்தோஸ்பியர் இருக்கணும், ரைட்? நம்ம அந்த ஸ்கூல் டேஸ்ல இந்த மேக்ஸ் படிக்கும் போது வென் டயக்ராம்னு ஒண்ணு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ரைட்? ஸோ அந்த 3 சேர்ற இடம், 3 சர்க்கிள் போட்டீங்க அப்படின்னா 3 சேர்ற இடம், அதான் என்ன? ஸோ ஒரு இடத்துல பயோஸ்பியர் இருக்கணும் அப்படின்னா அங்க லித்தோஸ்பியரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ஹைட்ரோஸ்பியர் இருக்கும், அட்மாஸ்பியர் இருக்கும். சரி, அப்படி இருந்தாலும் பயோஸ்பியர் ஆகும். And the term coined by Edward Jules and Vladimir Bernadski in 1875. சரி, ஸோ பயோஸ்பியர்ங்கிறது ரொம்ப பழைய term. சரி, எப்போ? 1875 coined by Edward Jules and Vladimir Bernadski, right? And it is a sum of all the organisms and their habitats. And it is the zone of interaction between land, air and water. The third point I cannot say. One சேர்ற இடம். It is zone of interaction between land, air and water, right? And இதுல பார்த்தோம் அப்படின்னா there are 6 different types of biomes. சரியா? இது கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேக்டா தான் இருக்கும், ரைட்? கொஞ்சம் கனெக்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகும், கொஞ்சம் தெளிவா கவனிங்க. There are 6 different types of biomes. ஈகாலஜிக்கல் கம்யூனிட்டி. அந்த 6 என்னெல்லாம் அப்படின்னு நீங்க பாருங்க. அந்த 6மே பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இருக்காது, ரைட்? இப்ப நான் பார்க்க போற ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்டா இருக்கலாம், இல்ல ஃபாரஸ்டா இருக்கலாம், இல்ல கிராஸ்லாண்டா இருக்கலாம், இல்ல அக்வாட்டிக்கா இருக்கலாம், ரைட்? இல்ல தூந்துரா அப்படின்னா இது சார் போலார் அப்படின்னா எந்த கனெக்ஷன் இருக்காது. கனெக்ஷன் இருக்காது, ஒரு இடத்துல உயிர் வாழ்றது, இன்னொரு இடத்துல உயிர் வாழாது, ரைட்? They have their own world. ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட்ல இருக்கிற பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட்ல சர்வே ஆக முடியாது, ரைட்? ஃபாரஸ்ட்ல இருக்கிறதா என்ன பண்ண முடியாது, கிராஸ்லாண்ட்ல சர்வே ஆக முடியாது. அக்வாட்டிக் நமக்கே தெரியும், ரைட்? தூங்குறதும் அதே மாதிரி தான். ஏன்னா அந்த உள்ள அந்த அனிமல்ஸா இருக்கட்டும், இல்ல பிளான்ஸா இருக்கட்டும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா தன்னை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணி, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்லாண்ட்ல உள்ள செடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டெம் இருக்காது, ரைட்? ஸ்டெம் இருக்காது, புல்லு மாதிரிதான் நீளமா இருக்கும். நீளமா நம்ம 6 feet வரைக்கும், ரைட்? இது நீங்க தூங்குற எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இலை எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசா இருக்காது, ஒல்லியா நீட்டமா இருக்கும், ரைட்? அடுத்து டெசர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா என்ன அப்படின்னா தான் ஃபாரஸ்ட், ரைட்? ஸோ ஃபாரஸ்ட் மலைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா டிராபிக்கலா, ரைட்? இல்ல ட்ரை ஃபாரஸ்டா, ரைட்? இல்ல எவர்கிரீன் ஃபாரஸ்டா, பெய்கிற மலையை பொறுத்து, ரைட்? இதுதான் அந்த 6 different types of biome. இப்போ பயோஸ்பியர் முடிச்சாச்சு, அடுத்து ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம் இந்த டேர்ம் காயின் பண்ணது யாரு அப்படின்னா A.G. Tansley in 1935. கொஞ்சம் கம்பேர் பண்ணியே படிங்க, பயோஸ்பியர் எப்போ, ஈகோசிஸ்டம் எப்போ. ஈகோசிஸ்டம் 2 தான், ஒன்று வாட்டர்ல அவ்வளவுதான், ரைட்? பயோஸ்பியர் டிஃபரெண்ட் பயோம். இங்க என்னன்னா 2 தான், 2 டைப்ஸ். ஒன்னு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் நமக்கு தெரியும், ஓகேவா? அது தனி ஈகோசிஸ்டம், தனி வேர்ல்டு, ரைட்? அங்க இருக்க முடியாது, அங்க உள்ளது எந்த கனெக்ஷனுமே பண்ண முடியாது. அண்ட் ஃபவுண்ட் இன் வாட்டர், ரைட்? வாட்டர் பாடிங்கும் போது பாண்ட்ஸ், லேக், ரைட்? The population of aquatic organisms affected by depth of water கொஞ்சம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைட்டோ பிளான்ட் சொல்லுவாங்கல்ல, ரைட்? கரையோரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மீன் இருக்கும், ஆழத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அந்த சன்லைட் அவைலபிலிட்டி வச்சு என்ன ஆகும் அப்படின்னா வித்தியாசம் வரும், ரைட்?
அண்ட் எவ்வளவு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா டெப்த் ஆஃப் வாட்டர், கேசஸ் dissolved in water, right? salinity and pH level இதெல்லாம் என்ன அப்படின்னா அதோட ரிசைடிங் ஃபேக்டர்ஸ். salinity அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆர்கனிசம் நம்ம உயிர் வாழவே முடியாது. அடுத்து டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், லேண்ட், ரைட்? இந்த லேண்ட் நீங்க மேல உள்ள இந்த டெசர்ட், ஃபாரஸ்ட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ ஈகோசிஸ்டம் போது இதுல நீங்க உங்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னா term coined by ஏஜி டான்ஸ்லே. அடுத்து டூ டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், aquatic ecosystem, terrestrial ecosystem, right? அடுத்து biotic components, biosphere, ecosystem, ரெண்டு வித்தியாசம் புரியுதா? ரைட்? ஸோ அடுத்து biotic components. ஒரு நிமிஷம், I need a break, just one. Here ecosystem கொஞ்சம் பார்த்துக்கோங்க, coined by whom, right? What are the types we have? So next we move to biotic components. இது உங்களுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல நல்லா தெளிவாகவே படிச்சதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடியூசர்ஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம், ரைட், ஸ்டார்ச் அந்த கேட்டகரி மூலம் இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோட்ராப் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பிளான்ஸ் தான், சரியா? ப்ரொடியூசர்ஸ் அவங்க தான். ஆட்டோட்ராப் அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோட்ராப். இந்த செகண்ட் நேம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆட்டோட்ராப் அதெல்லாம். அடுத்து கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட், அதான் யார் அப்படின்னா ப்ரொடியூசர். அடுத்து என்ன அப்படின்னா கன்சியூமர்ஸ். ஸோ இந்த கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னா சச் ஆர்கானிசம்ஸ் டிபெண்ட் ஃபார் ஃபுட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி, சரியா? ரொம்ப கணக்கா சொல்லணும் அப்படின்னா கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒண்ணு ப்ரொடியூசர்ஸ், சரியா? ப்ரொடியூசர்ஸ் அந்த அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூசர்ஸ் வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோ. ஓகேவா? அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல உங்களுக்கு 4 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் நம்ம கேட்டகரியில சொல்லணும் அப்படின்னா வீகன், சரியா? வெஜிடேரியன் சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட ஹெர்பிவோரஸை கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, they eat only plants. ஓகேவா? அந்த டீரா இருக்கலாம், ரைட்? இல்ல நம்ம ஹியூமன் பீயிங்ஸே ஒரு சில ஆட்கள் இருக்காங்கல்ல, ரைட்? பிரைமரி கன்சியூமர்ஸ். செகண்டரி ஆர் கார்னிவோரஸ். இவங்க யாரு அப்படின்னா they eat herbivores. அவங்க வந்து ஒன்லி நான்வெஜ். அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வெஜிடேரியன் பக்கமே போக மாட்டாங்க, ரைட்? செகண்டரி ஆர் கார்னிவோரஸ், they eat only. டெரிஷியரி கன்சியூமர் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் கேட்டகரி கார்னிவோரஸ், சரியா? இது கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பார்த்தோம், ஹெர்பிவோரஸ் படிச்சிருப்போம், கார்னிவோரஸ் படிச்சிருப்போம், நேரா எடுத்து பட் இங்க என்ன அப்படின்னா இடையில என்ன வருது அப்படின்னா டெரிஷியரி கன்சியூமர்ஸ் வருது, சரியா? உங்க அந்த ஸ்டெப்படி படிச்சீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெர்பிவோரஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் சாப்பிடுவாங்க. அடுத்து கார்னிவோரஸ், இவங்க ஹெர்பிவோரஸ் சாப்பிடுவாங்க. டெரிஷியரி கன்சியூமர்ஸ் கார்னிவோரஸ் சாப்பிடுவாங்க. கடைசியில் ஆம்னிவோரஸ் ஈட் ஃபுட், ப்ரொடியூசர்ஸ் சாப்பிடுவாங்க, ஹெர்பிவோரஸ் சாப்பிடுவாங்க, சரியா? ரெண்டுமே வெஜ் நான்வெஜ் எல்லாம் சேர்ந்தது தான், ரைட்? அண்ட் இதுல மூணாவது கேட்டகரி, ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட், கன்சியூமர்ஸ் செகண்ட். மூணாவது என்ன அப்படின்னா டீகம்போசர்ஸ். நேம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டீகம்போசர்ஸ். ஸோ தீஸ் ஆர்கனிசம்ஸ் டீகம்போஸ் த டெட் பாடிஸ். இதுதான், சரியா? பாக்டீரியா, வார்ம்ஸ், ரைட்? இவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்த உடல்ல சிதைப்பவர்கள்னு சொல்லுவாங்க, சிதைப்பான் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சரி? டீகம்போசர்ஸ், ரைட்? ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னா பிளான்ட், வெஜ், நான்வெஜ்லாம் கிடையாது. இறந்து போன உயிரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூஞ்சை, ரைட், இந்த மாதிரி வளர்ந்து அதை சாப்பிடுவாங்க, டீகம்போசர்ஸ். ஸோ பயாட்டிக் காம்போனன்ட் 3 தான், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், அடுத்து டீகம்போசர்ஸ். இப்போ ஏபயாட்டிக் காம்போனன்ட். ஏபயாட்டிக் காம்போனன்ட் எல்லா நான் லிவிங் காம்போனன்ட்டும் ஏபயாட்டிக் காம்போனன்ட் தான், சரியா? எல்லா நான் லிவிங், ஃபார் எக்ஸாம்பிள் சாயில், வாட்டர், நியூட்ரியன்ஸ், ரைட்? எக்ஸ்ட்ரா இது எல்லாமே என்ன, சாரி, இந்த வாட்டர், சாயில், நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா
ஏபயாட்டிக் காம்பவுண்ட் தான். சரி, உயிரற்ற உயிர் உள்ளவை தான் நம்ம சொல்லுவோம் 3 கேட்டகரியா பிரிச்சு. லிவிங் producers, consumers, decomposers. Consumers we have the herbivorous, carnivorous, right? Tertiary consumers, finally omnivorous. So extra information. Ecological pyramid. இது கேட்கலாம். ecological pyramid யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா சார்ல்ஸ் எல்டன் 1927. ecological pyramid. நம்ம ஸ்கூல் சயின்ஸ் புக்ல உங்களுக்கு படிச்ச ஞாபகத்துல ஒரு பிரமிடு மாதிரி போட்டு, அதுதான். அடுத்து ஃபுட் வெப் அண்ட் ஃபுட் செயின். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஃபுட் வெப்புக்கும் ஃபுட் செயினுக்கும், ரைட்? ஸோ ஃபுட் செயின் அவுட்லைன்ஸ் ஹூ ஈட்ஸ், யாரு என்ன சாப்பிடுவாங்க, அதுதான் என்ன அப்படின்னா ஃபுட் செயின். இந்த எல்லா ஃபுட் செயினும் சேர்ந்தது, ரைட்? அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இன்டர்மீடியலா இருக்கிறதா என்ன அப்படின்னா ஃபுட் வெப். Food web is all of the food chains in an ecosystem. எல்லாரும் சேர்ந்தது, ரைட்? எல்லா ஃபுட் செயினும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா ஃபுட் வெப், ரைட்? ஸோ ஃபுட் செயின் வேற, ஃபுட் வெப் வேற, எல்லாம் சேர்ந்ததுதான் ஃபுட் வெப். எல்லா ஃபுட் செயினும் சேர்ந்ததுதான் ஃபுட் வெப். தென் பயோம். ஸோ 6 பயோம் இருக்குன்னு பார்த்தோம்ல, ரைட்? ஸோ பயோம்னா என்ன? பயோம் வேற, ஈகோசிஸ்டம் வேற. ஈகோசிஸ்டம் 2 கேட்டகரி. சரி, பயோம் 6 கேட்டகரி. ஓகேவா? ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் போது 2 உலகம், சரி, நில உலகம், நீர் உலகம் வச்சுக்கணும். பட் பயோங்கிறது என்ன அப்படின்னா அப்படி நம்ம கேட்டகரியில கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ் அன் ஏரியா பயோம். சரியா? பயோம்னா என்னன்னா ஏரியா கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு தி ஸ்பீஷஸ் தட் லிவ் இன் தட் லொகேஷன். சரி, ஸோ ஒரு என்ன சொல்றாங்க, பர்டிகுலரா ஒரு ஏரியா சூஸ் பண்ணி அந்த ஏரியால வாழ்ற ஸ்பீஷஸ் எங்க வாழ முடியாது, வேற ஒரு பயோம்ல வாழ முடியாது. ஸோ ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா ஈகோ சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறதா என்ன அப்படின்னா பயம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஈகோ சிஸ்டம் ரொம்ப ஃப்ராங்கா வாட்டர், லேண்ட், அப்ப லேண்டே என்ன பண்றாங்க, இவங்க பிரிக்கிறாங்க. லேண்டையே பிரிச்சு, ரைட்? எல்லா லேண்டும் என்ன கிடையாது, ஒண்ணு போல கிடையாது. எல்லா லேண்ட்ல உள்ள அனிமல்ஸும் பிளான்ட்டும் ஒன்னா இருக்காது. அதை அவங்க என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. அதான் என்ன அப்படின்னா பயம், ரைட்? அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் நமக்கு ஒரே வார்த்தையில முடிச்சு, ஓஷன் பயம், ஃப்ரெஷ் வாட்டர் பயம், 2க்கு வித்தியாசம். பட் எல்லாமே என்னதான் வாட்டர் பாடியிலே வந்தாலுமே என்ன சொல்றாங்க, ஓஷன்ல இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்காது, நமக்கே தெரியும். அடுத்து கோரல் ரீஃப் பயம், அதையும் தனியா கொண்டு வந்தாங்க, கோரல் ரீஃப் பயம், ரைட்? அடுத்து ஹெபிடேட். ஸோ ஹெபிடேட் போது அண்ட் 2 பாயிண்ட் தான், ரைட்? ஸோ நேச்சுரல் ஹோம், அதோட ஒரிஜினல் பீடிங், சரியா? அது இருக்கிற அதோட ரெசிடென்ஸ் ஆர் என்விரான்மெண்ட் ஆஃப் அன் அனிமல், பிளான்ட் ஆர் அதர் ஆர்கானிசம்ஸ். ஸோ டைப் பார்த்தோம், பாசிபிட்டட், அக்வாட்டிக், கிராஸ்லேண்ட், டெசர்ட், போலார். சரியா? இதுக்கு வித்தியாசப்படாது. அண்ட் தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் அமாங் திஸ். சரியா? தென் எக்ஸ்ட்ராஸ். நேஷனல் பார்க் இந்தியாவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 104. வைல்ட் லைஃப் சாங்சுரி 525. சரியா? இது இன்னும் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகுது. வைல்ட் லைஃப் சாங்சுரி மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், ஐ எம் நாட் ஷுர். பட் நேஷனல் பார்க் 104. ஏன்னா நிறைய சின்ன பார்க்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் சாங்சுரியா டக்குனு இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனை வரும். சின்ன ஏரியா, ஒரு சின்ன பார்க்கா இருக்கும், என்ன பண்ணுவாங்க, டக்குனு ஒரு ஸ்டேட்டோ இல்லை சென்டரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குனு அதை வைல்ட் லைஃப் சாங்சுரியா சொல்றா டக்குனு ப்ரொக்ளைம் பண்ணிடுவாங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரியா நம்ம டக்குனு ப்ரொக்ளைம் பண்ணிடலாம், பட் நேஷனல் பார்க்கா ப்ரொக்ளைம் பண்ண முடியாது, அது கஷ்டம். நேஷனல் பார்க்கு நிறைய உண்டு, ரைட்? ஏன் அப்படின்னா நேஷனல் பார்க்குங்கிறது அதோட வீடு, ரைட்? வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிறது அது வீடு மாதிரி இருக்கிற ஒரு இடம், 2க்கு வித்தியாசம், ரைட்? ஸோ தென் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் புக்ல இந்த பாடத்துல கடைசியில் ஒரு வாரமா இருக்கும், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இல்லை அப்படின்னா கன்சர்வேஷன் அப்படிங்கிற டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரமா இருக்கும். பட் இதுல இந்த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியில நம்ம 3 விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன். நேச்சுரலாவே போறது, ரைட்? மனுஷனோட தலையில் இல்லாம நேச்சுரலாவே அழிஞ்சு போறதா என்ன அப்படின்னா நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன். மாஸ் எக்ஸ்டிங்ஷன், ரைட்? ஏதோ ஒரு நேச்சுரல்
ஒரு ஹசார்டாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ மொத்தமா அழிஞ்சு போறது மாஸ் எக்ஸ்டிங்ஷன். அடுத்து இதுதான் முக்கியம், இந்த டேர்முக்காக தான் நான் ஸ்லைடே போட்டேன், ஆந்த்ரோபோலஜிக் எக்ஸ்டிங்ஷன். ஸோ ஆந்த்ரோபோலஜிக் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஒரு பர்டிகுலர் ஒரு உயிரினமோ நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு, அழிச்சுட்டு இருக்கு. சிட்டுக்குருவி ஆரம்பிச்சு டோடோ நிறைய விஷயம் என்ன அப்படின்னா மனுஷனோட சுயநலத்தால அவனோட என்ன சொல்றது பேராசையால நிறைய உயிரினங்கள், நிறைய பிளான்ஸ், நிறைய ஆர்கானிசம்ஸ் அழிஞ்சு போகுது. அதுக்கு என்ன அப்படின்னா ஆந்த்ரோபோலஜிக் எக்ஸ்டிங்ஷன். தென் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இது கொஞ்சம் முக்கியமான டேர்ம். இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த 17 கோல்ஸ் இருக்குல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு கேட்டகரி வரும். அவங்கதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த நேச்சுரல் ஹெபிடேட்டை வளர்க்கணும், இதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்ன அப்படின்னா ஹாட்ஸ்பாட் ஏரியா வித் ஸ்பீசிஸ் ரிச்னஸ் which faces the threat of extinction. இதுதான் பாயிண்ட். ஸோ ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற இடத்துல அத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னா அத்தனை ஸ்பீசிஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, they are about to die. அந்த கேட்டகரியில ஆஃப் நேச்சுரல் ஹெபிடேட். ஸோ மொத்த வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா 35, இந்தியாவில் வெஸ்டர்ன் காட், அடுத்து ஹிமாலயாஸ், அடுத்து அந்த வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல ஒரு ரீஜன் சுந்தர்பன்ஸ். ஓகேவா, இந்த 3 என்ன அப்படின்னா இந்தியாவோட ஹாட்ஸ்பாட்ஸ். மொத்தம் இந்தியாவில் 3 தான். ஓகேவா, பட் வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா 35. ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அது வேற, பயோஸ்பியர் ரிசர்வ் இது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம். ஹாட்ஸ்பாட் வேற, ரிசர்வ் வேற. அண்ட் இந்தியால ஹாட்ஸ்பாட் எத்தனை இருக்கு அப்படின்னா 3 தான் இருக்கு. நான் 3மே முடிச்சோன்னேன். ஹிமாலயாஸ், அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ், அடுத்து சுந்தர்பன்ஸ் வெஸ்ட் பெங்கால். பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது கிட்டத்தட்ட இதே மாதிரிதான், இதே கேட்டகரியில வரும். பட் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 18 இருக்கு. இதுல இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ல பார்த்தோம் அப்படின்னா 3 பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் நம்ம சொல்லுவோம்ல அதேதான். சரியா, ஒரு பெரிய ஃபாரஸ்ட 3 ஏரியாவை பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முட்டையை ஞாபகம் வச்சுக்கோம், நம்ம அதிர்ச்சி முட்டையை ஞாபகம் வச்சுக்கோம், இல்ல அப்படின்னா ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோம். இப்ப அதிர்ச்சி முட்டையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல வந்து ஒரு தோடு இருக்கும், ஒரு தோடு இருக்கும். அது என்ன அப்படின்னா டிரான்சிஷன் ஜோன். வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து போகலாம், மக்கள் வந்து பார்க்கலாம், டூரிஸ்ட் ஸ்பாட். அடுத்து பஃபர் ஜோன் என்ன அப்படின்னா அந்த ஒயிட், அந்த பஃபர் ஜோன் என்ன அப்படின்னா எல்லாரும் அப்படி போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நேச்சுரல் ஜோன் பெர்மிஷனே கிடையாது, அவ்வளவுதான் வித்தியாசம். நேச்சுரல் ஜோனுக்கு என்ன கிடையாது, பெர்மிஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ஜோன் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே பண்ணலாம், ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி ஜாலியா இருக்கலாம். பஃபர் ஜோன் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. நேச்சுரல் ஜோன் கிடையவே கிடையாது. சரி, அது ஃபுல்லா அவங்க இடம். அதான் என்ன அப்படின்னா பயோஸ்பியர். அங்க வாழ்ந்த மக்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா இது அனுப்பிடுவாங்க. ஸோ இதான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்துருக்கோம். அடுத்து பொல்யூஷன் அண்ட் பொல்யூட்டன்ஸ். பொல்யூஷன் ஏதோ ஒரு எனி கைண்ட் ஆஃப் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் அட்மாஸ்பியர் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு மாதிரி அன்கைண்டா மாறுச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய ஒரு மாதிரி ஸ்மோக் வந்து எமிஷன் ஆகுது அப்படின்னா அந்த வெளியே வர்ற ஸ்மோக் வந்து என்ன ஆகுது, ஒண்ணு அட்மாஸ்பியர்ல மேல போயிட்டு ஓசோன் O3 வந்து ஒரு மாதிரி இருக்குது, இல்ல அப்படின்னா வேற காத்தோட கலந்து ஆக்சிஜன் லெவலை குறைக்குது, அது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அன்கைண்டா மாற்றுது அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷன். லெட், கார்பன் காம்பவுண்ட், சல்பர் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் அதில் உள்ள டைப்ஸ். ஃபைனலா ஸ்மாக். இந்த டெல்லி பஞ்சாப்ல அந்த ஸ்மாக்ல வந்து அடிக்கடி அடிப்படும், நீங்க பாத்துருப்பீங்க. டைம்ல நம்ம ஊர்லயே ஸ்மாக் வரும். நம்ம ஊர்ல அந்த சென்னை அந்த வாக்குல போகி பண்டிகைன்னு சொல்லி
கண்டதையும் போட்டு எழுச்சி விட்டுருவாங்க ஸ்மாக். ரைட். ஆக்சுவலி ஸ்மாக் என்ன அப்படின்னா இந்த பனி காலத்துல புகை வந்து மேல போக முடியாம அந்த இடத்துல இருக்கிறதா ஸ்மாக். ஸ்மோக் பிளஸ் ஃபாக். டேர்ம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டெஸ் ஒயர்ஸ் இன் 1905. ஸ்மாக். சரியா? இதுவும் ஏர் பொல்யூஷன் ரொம்ப முக்கியமானது ஸ்மாக். வாட்டர் பொல்யூஷன் இதே மாதிரிதான் ஒரு அன்டிசைரபிள் எலமெண்ட் ஏதோ ஒரு வாட்டர்ல கலந்து ஸோ வாட்டர் H2O அப்படிங்கிற அந்த நேச்சுரல் ஃபார்மட்டை உடச்சி கொஞ்சம் பாய்சனஸ் ஆகும் இல்ல வெனமஸ் ஆகும் அந்த வாட்டர். அதுதான் என்ன அப்படின்னா அந்த டிசைரபிள் எலமெண்ட் பேர் தான் என்ன அப்படின்னா வாட்டர் பொல்யூட்டட். அது அந்த ப்ராசஸ் பேர் தான் வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட் ஆர் த வாட்டர் பொல்யூஷன்ஸ் கேட்டகரி என்னலாம் அப்படின்னா அன்ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர், ஓப்பன் அப்படியே திறந்து விட்டுறது. ஓகேவா? எந்த ஃபில்டரும் பண்ணாம அப்படியே திறந்து விட்டுறது. ரைட். ஆயில் ஸ்பில்ஸ், ரிலீஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. மோஸ்ட்லி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் அந்த கேட்டகரியில இருந்து வர்றதான் என்ன அப்படின்னா இந்த ரிலீஸ் ஆஃப் ஹாட் வாட்டர். ஓகேவா? அது வந்து கடல்ல கலக்கும் போது என்ன அப்படின்னா அந்த ஓஷன் பயம் அதுவே மாற்றும். அடுத்து மிஸ்யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். அது போக நம்ம சேர்க்கிற பெஸ்டிசைட்ஸ். சரி, அதை நம்ம வயல்ல வைக்கிற வச்சதோட என்ன பண்ணணும்? தண்ணி பாய்ச்சணும். சரி, அப்ப என்ன கிட்டத்தட்ட கொஞ்சம் விஷமா மாறும். ரைட். ஸோ வாட்டர் பொல்யூஷன் கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏர் பொல்யூஷனும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ரைட். ஆயில் பொல்யூஷன் நிலத்துல சரியா ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக். இப்ப கூட ரீசெண்டா ஏதோ ஒரு இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இப்பவும் 1930s உள்ள அந்த பிஸ்கட்டோட இப்ப வரைக்கும் மக்காம இருக்கு அப்படின்னு. ரைட். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் அதுதான் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் அந்த கேட்டகரியோட அதோட ஒரு ரிசல்ட் தான் அது. கான்சிக்வன்சஸ் அண்ட் கண்டாமினேட்டட் வாட்டர். இதெல்லாம் என்ன அப்படின்னா சாயில் பொல்யூட் ஆகிறதுக்கு காரணமான எலமெண்ட்ஸ், அன்டிசைரபிள் எலமெண்ட்ஸ். அடுத்து நாய்ஸ் பொல்யூஷன். இப்ப ரீசெண்டா சொல்றாங்க நாய்ஸ் பொல்யூஷன். இதெல்லாம் ஒரு 5 வருஷமா 10 வருஷமா வர்றது. ஸோ நார்மல் நாய்ஸ் லெவல் டே லைட்ல 45 decibel dB that present that means decibel 45 dB 35 dB by night. இதுதான் நார்மல் லெவல். இதை தாண்டிச்சு அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் தான். அடுத்து ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன். இது அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அது கேட்டகரி. அந்த கேட்டகரி எமிஷன் ஆஃப் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். அது வந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயத்த பாதிக்கும். ரைட். ஸ்கின் அலர்ஜி வரும். that leads to skin cancer. So radioactive pollution, noise pollution, soil pollution, water pollution, right, air pollution. இதெல்லாம் என்ன அப்படின்னா பொல்யூஷன் கேட்டகரியில உள்ள ஜெனரல். அடுத்து வேஸ்ட். I think we are about to complete. ரைட். இதுல நான் எதெல்லாம் ஆட் பண்ணல அப்படின்னா எனர்ஜி ரிசோர்சஸ் நான் ஆட் பண்ணல நினைக்கிறேன். எஸ், எனர்ஜி ரிசோர்சஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணல. அது போக ஹசார்ட்ஸ் ஆட் பண்ணல. ஹசார்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, எர்த்குவைக், லேண்ட்ஸ்லைட், சுனாமி. ரைட். இதுல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? கடைசியா இப்ப நாடு கவனிச்சோம்னா கேட்க மாட்டாங்க. ரைட். சுனாமில இருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நசுங்கிறது துறைமுகம், போர்ட். சுனாமினா பிக் வேவ். அவ்வளவுதான். சரியா? மற்றபடி உங்களுக்கு ஹவு டு மிட்டிகேட் அதான் இருக்கு. சரியா? ஸோ ஹவு டு மிட்டிகேட் தான் இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் தேவை. அப்படிலாம் மிட்டிகேட்லாம் தப்பிக்க முடியாது. வந்தா போதான். சரியா? அப்படிலாம் ஒண்ணும்லாம் டிப்ரெஷன்ல தப்பிக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல எல்லாம் தப்பிக்கிறதுலாம் கஷ்டம். சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ we move to waste. ஸோ இந்த வேஸ்டோட நமக்கு முடியுது. சரியா? ஸோ வேஸ்ட் அப்படிங்கும்போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சாலிட் வேஸ்ட், லிக்விட், பயோமெடிக்கல், ஹசார்டஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், இ வேஸ்ட். சரி, இந்த கேட்டகரியில தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாலிட் வேஸ்ட். நம்ம வீட்லயே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்கள் வருவாங்கல்ல, ரைட், இந்த தூய்மை காவலர்களா அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த பையனை பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ரைட். டஸ்ட்பினை பாத்தீங்க அப்படின்னா கிரீனு, ப்ளூ, ரைட், ரெட்டு. இப்போ என்ன அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டா ரைட் இதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மக்கள் கொஞ்சம் புரியுது. சரியா? கம்பேரிங் டு தி பாஸ்ட் பிரசன்ட் ஓரளவுக்கு ஓகே தான். ரைட். சாலிட் வேஸ்ட்ல என்னதான் வருது அப்படின்னா ஸ்கிராப் மெட்டீரியல், சாய்ஸ். உங்களுக்கு தெரியும் சாலிட் வேஸ்ட்னா என்னன்னு தெரியாமலாம் இருக்கும். ரைட். கேபேஜ், வெஹிக்கிள்ஸ், கேன், பெயிண்டோட கேன். ரைட். ஸோ இதை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா ஒரு சில நேரத்துல லேண்ட் ஃபில், குழியை தோண்டி போட்டு மண்ணை போட்டு மூடிடுறது. ரைட்.
ரைட். இது இப்போ ஒரு சில ரீசைக்கிள் பண்ண முடியுது அப்படின்னா மக்கும் குப்பை மக்காக்கும், ரைட். அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி அவங்க என்ன ஆப்போசிட் பண்ண முடியாத பண்ணி, ரைட். கெமிக்கலா அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி, ஸோ அதனால டிஃபரெண்ட் டஸ்ட்பின், பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் டஸ்ட்பின் என்ன பண்ணிட்டாங்க கிடைக்கல. ஒரு சில காலத்துக்கு யூஸ் பண்ணிங்களா டஸ்ட்பின் கிடைக்கல, ரைட். பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் டஸ்ட்பின். ஸோ இதான் சாலிட் வேஸ்ட். இதுதான். அடுத்து பயோமெடிக்கல் வேஸ்ட். ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் இது கொஞ்சம் முக்கியம், ரைட். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த கேட்டகரியில இருந்து வரும். Generated from hospitals such as human tissues, animal waste and solid waste. Solid waste போது அவங்க யூஸ் பண்ற நீடில் இருக்கலாம், இல்ல சிரஞ்சா இருக்கலாம், ரைட். அவங்க மாத்திரையோட, ரைட். ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்னா உங்களுக்கு தெரியுங்களா, அதுதான் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட். பயோமெடிக்கல் வேஸ்ட்ங்கிறத ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்னு சொல்லலாம். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2018 இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது பயோமெடிக்கலுக்கு மட்டும் இல்ல, ரைட். பயோமெடிக்கலா இருக்கலாம், ஹசார்டஸா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், எல்லாத்துக்கும் இதே வருஷம் தான் 2018. சரியா? ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, இயர் கேட்கறாங்க அப்படின்னா 2018 தான், ரைட். அண்ட் ஹசார்டஸ் ரூல் 2016 இருக்கும், ரைட். நான் ஏன் திரும்பவும் சொல்றேன் 18 தான், பிராக்கெட்ல பாருங்க இது அமெண்ட்மெண்ட். சரியா? ஸோ அமெண்ட்மெண்ட் நான் கேட்டான் அப்படின்னா 2018 தான். சரியா? 2 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க, அமெண்ட் பண்ணிட்டாங்க. So hazardous waste, so the பேர்ல ரைட் ஹசார்ட். ஸோ ஹசார்டஸ் அப்படிங்கும்போது அப்ப எதுல இருந்தெல்லாம் வரலாம், எதெல்லாம் நம்ம ஹசார்டஸ் வேஸ்ட்னு சொல்லுவோம், ரைட். ஒரு சாதத்துக்கும் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு மாஸ் எக்ஸ்டென்ஷன், ரைட். நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து வர்றது, ஓகேவா, இல்ல இண்டஸ்ட்ரியல் மாதிரி, ரைட். அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வேஸ்ட் வரும், பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா that is called hazardous waste. These are non-degradable. First என்ன உடச்சிட்டான், தெளிவா உடச்சிட்டான். இது is a non-degradable toxic, right? And are persistent in nature, right? Hazardous waste rule 2016. ஓகேவா, அது மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் டீட்டெயிலான கேட்க மாட்டாங்க. E-waste rules 2000 அமெண்ட்மெண்ட் ஆனது எப்போ 2018. சரியா? ஸோ E-waste rule 2016 அதே மாதிரி தான் ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல் 2016 அமெண்ட்மெண்ட் ஆனது 2018. இப்ப இதுதான் நிறைய வருது, E-waste தான் நிறைய, ரைட். எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி போட்டுடுறாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், யூஸ் பண்றோம், ஓடுற வரைக்கும் ஓடுது, உடஞ்சோட நினைச்சிடும், ரீப்ளேஸ் பண்றது இல்ல, டக்கு என்ன செஞ்சிடறோம், திருப்பி அந்த த்ரோ போட்டு we go to the next one. So large household appliances, IT and telecom, consumer equipment, right? லேப்டாப், வாட்சஸ், இதெல்லாம் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது, ரைட். அஃப்கோர்ஸ் நிறைய பிளாஸ்டிக் இல்லதான், பட் இப்போ ரீசெண்டா வர்ற எல்லா ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்டும் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் தான். சரி, அப்படி ஒன்றும் அலாயிலாம் அவங்க ஒன்றும் ரெடி பண்ணி கொடுக்கல. அலாயில போட்டிருந்தாங்க அப்படின்னா ஓகே, கேன் ரீயூஸ் தட், உங்களுக்கே தெரியும்ல, ரைட். தென் யா எக்ஸ்ட்ராஸ், இந்த அப்ரிவேஷன் கொஞ்சம் இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த வேஸ்ட் கண்ட்ரோல் பண்றது கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் NAPCC, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், 8 பிளான், ரைட். உங்களுக்கு நீங்க அப்ரிவேஷன் மட்டும் பார்த்துக்கணும் போதும், NAPCC, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் இந்தியன் நெட்வொர்க் ஃபார் climate change assessment. Finally, Ujala scheme. Ujjwala இல்ல, உஜ்வாலா வேற, உஜ்வாலா வேற. உஜ்வாலா தான் என்னது, நம்ம படிக்கிறது. வீட்டுக்கு வீட்டு லைட் கொடுக்குது, ஓகேவா. ஒரு என்ன சொல்றது, 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க உஜ்வாலா ஸ்கீம். சரி, அது வேற. அடுத்து ஃபைனலி நம்ம கடைசியா பார்த்தா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது எதுக்கு அப்புறம் வருது அப்படின்னா குளோபல் கேஸ் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரைட். ஸோ அதான் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்னதான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க, ரைட். ஸோ குளோபல் கேஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி நடக்கு, ஓகேவா. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை கொண்டு வராங்க, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அண்ட் இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹசார்ட்ஸ், அட் தி சேம் டைம் protect and improve human environment. நடக்கக்கூடாது
நடந்துடக்கூடாதுன்னு தடுக்கிற வேலை மட்டும் இல்ல. சரி, அது போக என்ன பண்றாங்க, இம்ப்ரூவ் ஹியூமன் என்விரான்மெண்ட், அதையும் சேர்த்துதான். சரி, அதுதான் என்ன பண்றாங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏரியா என்னவா மாறிடும், ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா மாறிடும். ரைட், அதுக்கப்புறம் அந்த ஏரியா போகவே முடியாது. சரி, அதனால என்ன பண்றாங்க, நடக்கக்கூடாது. அதே நேரத்துல என்ன பண்ணணும், அந்த ஃபேக்டரி அங்க வருது அப்படின்னா அதுக்கும் அந்த அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அண்ட் அந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வர ஒரு முக்கியமான கமிட்டி என்ன அப்படின்னா, அப்ரிவேஷனுக்காக நான் இதை பிடிச்சிருக்கேன், ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. ரைட், ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. அந்த அப்ரிவேஷனுக்காக தான் நான் பிடிச்சேன். இட்ஸ் அபெக்ஸ் பாடி கான்ஸ்டிடியூட்டட் இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட், என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இந்த ஆக்ட் கீழே தான் வரும், GEAC, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி. அண்ட் ஃபைனல் லாஸ்ட் slide is National Green Tribunal Act 2010. Recent National Green Tribunal Act 2010. பட் இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யதான் கேட்டா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ரைட், இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம். டு பி மோர் ஃப்ராங்க், கவர்மெண்ட்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரி தான் முக்கியம், என்விரான்மெண்ட் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. சரியா? ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் gave the authority to NGT. ஸோ இது என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஆக்ட் தான். சரி, இந்த ஆக்ட் மூலியமா தான் என்ன வருது அப்படின்னா NGT, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் வருது. ஆக்டுக்கு அப்புறம் தான் யார் வர்றா, ஆக்ட்ல இருந்தா நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் வருது. ரைட், இது வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனலோட வேலை என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் இஷ்யூஸ். சரியா, என்விரான்மெண்டல் இஷ்யூ சம்பந்தமா எல்லா கேஸுமே இங்கதான் நடக்கும். சரி, அந்த ஸ்டெர்லைட்டா இருக்கலாம், சரியா, தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லுவாங்க. என்விரான்மெண்டல் ரிலேட்டட் கேசஸ் எல்லாமே எங்கதான் வரும் அப்படின்னா இங்க மட்டும்தான் வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ போகாது. சரியா, இங்க இருக்கிறதெல்லாம் ஜட்ஜு தான், ரிட்டையர்ட் ஜட்ஜ். ரைட், இல்ல சர்விங் ஜட்ஜு தான் இருப்பாங்க, அவங்க கொடுக்குறது செல்லும். ஓகேவா? And the tribunal comprises 10 judicial members and 10 experts. 10 jurist, 10 non-jurist. The chairman is the head who should be serving or retired CGA or CGA High Courts. அவங்க சுப்ரீம் கோர்ட்ல உள்ள ஆட்களா இருப்பாங்க, இல்ல ஹை கோர்ட்ல இருந்தா ரொம்ப திறமையான ஆட்களா இருப்பாங்க. சரியா, அவங்க எல்லாம் சேர்ந்து 10+10 சேர்ந்ததுதான் NGT. எதுல இருந்து வருது அப்படின்னா நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010. அண்ட் ஃபைனலி இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இயரோட பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல 6 தான் இருக்கு. ரைட், மான்ட்ரல் புரோட்டோகால் 1987, இதை நீங்க மெமரைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ரைட், வேற வழி இல்லை. அண்ட் இதுல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா the second one, ரியோ சமிட், third summit, UNCED. இது ரொம்ப 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 முக்கியம். 1992ல வந்திருக்கும். ரைட், மோஸ்ட்லி இது வந்து ரியோ சமிட்னு தான் சொல்லுவாங்க. ரைட், பட் ஒரிஜினல் டாபிக் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், UNCED தான் ஒரு டைட்டில். பட் நடந்ததுனால ரியோல நடந்ததுனால பேர் என்ன அப்படின்னு இன்னொரு பேர் தேர்ட் சமிட். எப்ப நடந்தது? 1992. அதே வருஷம் தான் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியும் நடக்குது, 1992. தென் ஜப்பான்ல கியோட்டோ புரோட்டோகால், இது ரொம்ப முக்கியம். சரியா, 1997. இந்தியா எப்போ உள்ள போகுது அப்படின்னு 2002. இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் 2015. பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் 2015. ஜஸ்ட் ஒருத்தர் ரீட் பண்ணிக்கோங்க, இதுல எதெல்லாம் முக்கியம். அண்ட் ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், இந்த 3 கொஞ்சம் முக்கியம். ரைட், அண்ட் மூமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட் இந்தியால நடந்த கொஞ்சம் முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கேசஸ் ரிலேட்டட் டு கட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க உள்ள காட்டெல்லாம் அடிச்சு மக்கள் எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பி கடைசியில அனுப்பி கெட்டிட்டாங்க. அது வேற நடந்துருச்சு. ஸோ எப்ப நடக்கு அப்படின்னு 1990s. அண்ட் நர்மதா பச்சோ ஆந்தோலன். அண்ட் இதுல ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்டோட ரோல் வந்து இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவனுக்கு தேவை அப்படின்னா என்விரான்மெண்ட்டை உடைச்சு என்னன்னாலும் பண்ணுவான். வேற யாரும் உள்ள வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு நல்லவங்களா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெஹ்ரி டேம் கான்ஃபிளிக், பட் என்ன பண்ணிட்டான், டேமை கட்டிட்டான்.
பட் இந்த செகண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா, சாரி செகண்ட் இதுலயுமே அதேதான். ரைட்? நர்மதா ரிவர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டேம் கட்டுறதுக்காக ரோவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு மாற்றி கட்டாயப்படுத்தி என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கடைசியில் வெளியே அனுப்பி டேமே கட்டிட்டாங்க. இது 1985ல நடந்தது. கீழே உள்ளதை பாத்தீங்க அப்படின்னா, அந்த அபிகோ மூமெண்ட், ரைட்? அந்த சேவ் சைலண்ட் வேலி மூமெண்ட், ரைட்? அடுத்து இந்த சிப்கோ மூமெண்ட், இங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு காடை வந்து என்ன செய்வாங்க, அழிச்சாங்க. அப்ப என்ன பண்ணும் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் அந்த ஏரியா உள்ள மக்கள் இதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இல்ல சேவ் ஃபாரஸ்ட், சேஃப்டி, இந்த மாதிரி ஸ்லோகன் எல்லாம் சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, மக்களை ஜெயிக்க வச்சிட்டாங்க. சரியா? சோ இந்த கவர்மெண்ட் அவங்க ஜெயிச்சிருக்காங்களா தோற்றிருக்காங்களாங்கிறது. ரைட்? அபிகோ மூமெண்ட் கர்நாடகா ஃபார் ஃபாரஸ்ட், அங்க உள்ள அந்த காவிரி டெல்டா ஃபாரஸ்ட் அதுக்காக. நல்தனியா டு ப்ரமோட் பயோடைவர்சிட்டி, இது ஓவரால். சரியா? 1982ல நடந்திருக்கும். 1978 கேரளால உள்ள அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல உள்ள ஃபாரஸ்டுக்காக. சிப்கோ மூமெண்ட் உத்தரகாண்ட்ல உள்ள ட்ரீஸ், அந்த ஹிமாலயன் ட்ரீஸ், ரொம்ப வருஷமா இருக்கிற ஹிமாலயன் ட்ரீஸ், அங்க உள்ள லோக்கல் காட்டுல அழிச்சு ஆட்கள். சரியா? இந்த லோக்கல் ட்ரேடர்ஸ், இந்த டிம்பர் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அழிக்கிறாங்க. இது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சரியா கொஞ்சம் போராட்டம்லாம் பண்ணி கவர்மெண்ட் சப்போர்ட்ல ஜெயிச்சிடறாங்க கடைசியில. சிப்கோ மூமெண்ட். விஷ்ணாய் மூமெண்ட் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த கிங் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பேலஸ் கட்டுறதுக்காக ஒரு நல்ல மரத்தை, ஒரு மரம் தேடி போகும்போது கடைசியில விஷ்ணாய் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மரம் இருக்கும். சரி, இந்த மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வாங்க, இந்த பேலஸ் தேவை அப்படின்னா. பட் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. பட் இந்த அமிர்தா தேவி 3 பொண்ணுங்க அவங்களுக்கு இருக்கும். அந்த பொண்ணுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ராஜாவோட ஆட்கள் மரத்தை வெட்ட வந்தவங்க அவங்களோட சேர்த்து மரத்தை வெட்டிட்டு போயிடுவாங்க. ராஜா பாக்குறாரு, என்னடா அதே மாதிரி ஆட்கள் டெய்லி வர்றாங்க, ஒரு ஆளா உயிர் தியாகம் பண்ணிட்டே இருக்காங்க. ராஜா பாக்குறாரு, கட்டையை பாக்குறாரு, எல்லாம் சவுத் கலந்து. என்னடா அந்த கட்டை சவுத் கலந்து தெரிஞ்சுக்கிட்டா வில்லேஜுக்கு போறாங்க. ஆப்ரேஷனே கடையெல்லாம் கேட்கறாங்க. கடைசியில் அந்த கிங் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு பேலஸே வேண்டாம் போட்டு போயிட்டாரு. ரைட்? பட் இப்பவும் அந்த விஷ்ணு வில்லேஜ்ல அந்த அமிர்தா தேவி அவங்க பொண்ணுங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க சாமி ஆயிட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் மூமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்ட். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ரைட்? ஸோ any doubts? Week 13, week 4.